வணக்கம் மக்களே, ஆடுங்கோல் கோவை ரைடர் சிவா. போன பார்ட் 1 போட்டிருந்த வீடியோவோட கண்டினியூ பார்ட் தான் இது. இதில் நம்ம என்ன அனிமல்ஸ் பார்த்தோங்கிறத நீங்கள் எப்படியே பார்க்கலாம். ஒரு எலிஃபண்ட் எங்களை வண்டியை தாக்க வந்தது. அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன த்ரில்லிங்கான அனுபவம் காத்திருக்கு. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சஃபாரியில் பார்த்திங்கன்னா ஆசனூர் தாண்டி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம இப்போது நைட் சஃபாரி போகிறோம். திரும்பி நம்ம ரிட்டர்ன் திம்பம் பாதையில் ஒரு 3 கிலோமீட்டரு பக்கமாக சஃபாரி எண்ட் ஆகுதுங்க. திருப்பி நம்ம காட்டேஜுக்கே திரும்பி போகிறோம். அந்த போகிற வழியில் என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நள்ளிரவு 12 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் போகிறதே ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவங்க. அந்த த்ரில்லிங்கான அனுபவத்தை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள் மக்களே, ஒரு எலிஃபண்ட் எங்கள் வண்டியை தாக்க வந்தது. அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும். பாருங்கள், அது ஒரு 20 நிமிஷம் எங்களை காக்க வச்சிருச்சுங்க. இந்த நேரம் சாப்பிட்டு தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல ரோட. நான் வண்டி பாஸ் ஆகிட்டு அது இன்னைக்கு ஏதாவது டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு லோக்கல் செக் போஸ்ட்டில் தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட ஏதாவது கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ வேணா அடிங்க.
தரிசி எடுக்கிறேன் அதுக்கு அடிக்கக்கூடாது. கீழே தான் எடுத்து யார் ஓகே இப்படி எடு தெரியுதா டஸ்கரு எடுக்கிறியா ரோட்டுக்கு போகுது கிராஸ் பண்ணுது கிராஸ் பண்ணுது அடிக்கிறாரு இல்லை இப்போ பேக் இதுதான் தெரியுதா தர்ஷினி போடு போடு. போலாம் அடிக்கலாமா இது இது கொஞ்சம் விளையாட்டு நான் இதுலேயே லைட் அடிச்சுட்டே இப்போ எடு தெரியுது தெரியுது. தெரியுதா தெரியுது. இது எப்பவுமே டெய்லியும் பார்த்துருவேன் இல்லையா அப்படிங்களா ரோட்லேயே அப்படியே நடந்து போயிட்டு பார்த்து பார்த்து நல்லா பழகி. யாருக்கு வருதுன்னு கொண்டு போகலாம். இல்லை சாப்பிட்டு வரும் வேணா முன்னாடி போய் வேணா லைட் அடிச்சு ஏன் லைட்டு மூஞ்சில் கடிச்சுன்னா உள்ள போகும் தர்ஷினி அப்படியே எடு கண்ணு கடிக்கல எடு தெரியுதா தெரியுதா நம்ம ஆசனூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் போனதில் ஒரு 3 யானையை சைட் பண்ணோம். அந்த யானைகள்லாம் வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக தான் இருந்தது, எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து திம்பம் மலை இருக்கிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் தான் நிறையா லெப்பர்ட்ஸ் சைட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நிறையா லெப்பர்ட்ஸ் இருக்கிற இடம் இது. நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஏதாவது சைட் ஆகுதா லெப்பர்ட் சைட் ஆகுதா பார்ப்போம். நம்ம திம்பம் மலை ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டு ரோட்லேயே நின்றுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வண்டியை நோக்கி தான் பார்த்துட்டே இருக்குது. அதனால் நம்ம பைக்கில் நிறுத்தி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மோடில் தான் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக அப்படியே வண்டி மூவ் பண்ணி போனோம். ஆனால் அது வந்து வண்டியை நோக்கி வர மாதிரியே இருந்தது. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒட்டியே அப்படியே போனோம். அது எங்களை தாக்க வர்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. பாருங்கள், இது ஒத்த யானையாக வேறு இருக்குது. அட்டாக் மோடா இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. அதனால் இது ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா எந்த வண்டியும் வரல. வண்டி ஏதாவது பெரிய வண்டி வந்தால் கூட நம்ம போகலாம், தாராளமாக ஒதுங்கி நிற்கும். நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணி போனோம். ஆனால் வந்து அது அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஆனால் வண்டிக்கெல்லாம் இன்னும் அடிக்கல. நாங்கள் சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்போதும் அந்த யானை அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்குது மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம வெஹிக்கிளை பார்த்து மறுபடியும் அட்டாக் மோடில் தான் நிற்கிது. அதனால் நம்ம வெஹிக்கிளை கொஞ்சம் தூரத்துலேயே முன்னாடியே நிறுத்திட்டு அது மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போய்க்கலான்னு டிரைவர் சொன்னார். நாங்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அது இந்த ரோட்டை விட்டு நகர மாதிரி தெரியல. நம்ம பைக்கில் முன்னாடி நகர்த்துனா அது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி காலை வைக்கிது மக்களே. அதனால் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இருந்தோம். அந்த யானை அப்படியே பின்னாடி பக்கமாக திரும்பி நின்ற மாதிரி இருந்ததுங்க. நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சி வண்டியை மூவ் பண்ணோம். பார்த்திங்கன்னா அது நம்ம ரொம்ப பாவலாக காமிக்குதுங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனால் அது அப்படியே திரும்புது. இப்படியே பண்ணிகிட்டே இருந்தது. கொஞ்சம் கேப் கிடச்சா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். பயமாக தாங்க இருக்குது. ரொம்ப பயந்துட்டேங்க உண்மையாலுமே. கொஞ்சம் நம்ம வண்டியை நகர்த்தினாவே அது திரும்புது பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க. நம்ம முன்னாடி கொஞ்சம் வண்டியை நகர்த்தினாலே அது மறுபடி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கால் வைக்குது. நைட் சஃபாரி ரொம்ப ஆர்வமாக வந்தேன். ஆனால் எவ்வளோ டேஞ்சருங்கிறது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இந்த ஒத்தையான எட்டெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கடை. அதனால் நாங்கள் ஒரு 20 நிமிஷம் பக்கமாக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எங்கேயாவது உள்ளே போச்சுன்னா போயிடலான்ட்டு. அது போகிற மாதிரியே தெரியல. நம்ம ஒரு ஸ்டெப்பு வண்டி முன்னாடி நகர்த்தினோம்னா அது அலர்ட் ஆகி நம்மளை தாக்குற மாதிரியே வருதுங்க அந்த கடை. டைம் ஆக ஆக எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பயமாக இருந்ததுங்க. அது பார்த்திங்கன்னா உடம்பை குறுக்கிட்டு அப்படியே நிற்கிது. பார்த்தா கண்டிப்பாக தாக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏதோ ஒரு கேப் கிடச்சா போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். அதுக்கு வந்து நீ எப்பட்றான் போகலாங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள். நாங்கள் ஹெட்லைட்டை கூட டிம் பண்ணிட்டோம். மக்களே, என்னானாலும் பரவாயில்ல, கடவுளை வேண்டிக்கிட்டு வண்டியை எடுத்துட்டோம். டிரைவர் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸு. அந்த யானையோட மூமெண்ட்டெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. தெரிஞ்சு வச்சதுனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி, ஏன்னா அது என்ன நேரம் வேணாலும் நம்மளை தாக்கலான்னு சொன்னார். பரவாயில்ல, கடவுளை வேண்டிக்கிட்டு வண்டியை எடுத்து மூவ் பண்ணி ரைட்டில் போனார். பாருங்க மக்களே, நம்மளை அது தாக்க வருது பாருங்கள். நல்ல வேலைங்க, வண்டியில் எதுவும் படலை. நாங்கள் வந்துட்டோம் சேஃப்டியாக.
மக்களே, நம்ம அந்த யானைகிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கு போகிற வழியில் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வழியில் ஏதாவது ஸ்ட்ரைட் ஆகிடும் பார்த்து போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். மழை பெய்யறதுனால ஒன்றும் ஸ்ட்ரைட் ஆகுது. சரி, அதான் சில டைம் மழை வந்ததுன்னா கொஞ்சம் உள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாமான் ஒன்று கிராஸ் ஆச்சுங்க ரோட்டில். வேறு எங்கேயே மக்களே, கரடியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இருட்டில் இருக்கிறனால வீடியோ கிளியராக இல்லை. ஓரளவுக்கு எடுத்துட்டோம். நம்ம கரடியை பார்த்த சந்தோஷத்தில் ரூமுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. நன்றி, வணக்கம் மக்களே.